வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரா. சார், ராகுல் காந்தி இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு உள்ளுக்குள்ள பதற்றம் நிலவிய ஒரு பகுதிக்கு பார்வையிடுவதற்காக போறார். போறவரை வழியிலேயே தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். இங்க சம்பால் அப்படின்ற பகுதியில மசூதிக்கு உள் கோயில் இருக்கிறதா அப்படின்னு ஆய்வு செய்யும் வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதை சுற்றி மக்கள் கண்டதனால் அங்கு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது போல தெரிகிறது. ஆனா நாங்க துப்பாக்கி எடுத்து குண்டு வச்சு சுடல, நாங்க உயிருக்கு சேதம் விளைவிக்காத ரவைகளை தான் நாங்கள் பயன்படுத்தினோமே தவிர குண்டுகள் நாங்கள் பயன்படுத்தல அப்படின்னு போலீஸ் தரப்பு சொல்றாங்க. 4 பேர் துப்பாக்கி குண்டு பட்டு செத்திருக்கிறார்கள். ஆனா அது நாட்டு துப்பாக்கியிலிருந்து வந்தது போல தெரிகிறது. அவர்களுக்குள் ஏற்பட்ட கலவரத்தால் இது நடந்தது போல தெரியுதுன்னு அங்க இருக்கிற கமிஷனர் சொல்றாரு. இந்த சூழ்நிலையை எப்படி பாக்குறீங்க சார்? ரொம்ப நம்ம நாட்டுக்குள்ள நடக்கக்கூடாத ஒரு சூழலாகத்தான் பார்க்கிறேன் இதை. அதாவது அவங்க என்ன சொன்னாலும் அங்க இருக்கக்கூடியவர்கள் அல்லது அவர்களோடு பேசக்கூடியவர்கள் வேறு விதமாக சொல்றாங்க. இப்போ இன்றைக்கு ராகுல் காந்தி போக முயற்சி செய்கிறார், அவரை போக விடாமல் தடுத்து நிறுத்துறாங்க யூபி என்ட்ரன்ஸ்லயே. இன்றைக்கு காலையிலேயே மாவட்ட கலெக்டர் காவல்துறைக்கு உத்தரவிட்டதாக செய்திகள் சொல்லுது. ராகுல் காந்தி வந்தா அவரை உள்ள விடாதீங்க அப்படின்னு. ராகுல் காந்தி, பிரியங்கா, காங்கிரஸ் பிரமுகர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அந்த வந்திருக்கிற சூழல்ல இவர்கள் நின்று கொண்டிருக்கும் போதே அல்லது அங்க உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் அந்த இறந்து போன இளைஞர்களுடைய குடும்பத்திற்கு போய் அவங்களிடம் பேசியிருக்கிறாங்க. அங்கிருந்து தொலைபேசியில் பிரியங்காவோடு பேசினார், அந்த குடும்பத்தின் உறுப்பினர் பேசினார்னு அதுவும் செய்தியில இருக்கு. ஆக எதற்காக ராகுல் காந்தியை தடுத்து நிறுத்துறீங்க? இந்திய நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் தானே அவர் போய் பார்த்தால் என்ன, நீங்க எதை மறைக்க விரும்புகிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை காங்கிரஸ் கட்சி முன்வைக்குது. எதை மறைக்க விரும்புகிறீர்கள் அப்படின்னு அவங்க கேட்கிற கேள்விக்கு பின்னாலதான் எல்லாமே இருக்கிறதாக தெரியுது. அந்த நிகழ்வுகள் எல்லாமே இதுல இருந்து தானே வருது. அதாவது அந்த ஒரு சம்பல்ல ஒரு 500 ஆண்டு கால பழமையான மசூதி இந்து கோயிலை இடித்து கட்டப்பட்டது அப்படின்னு ஒரு மனு நீதிமன்றத்துக்கு வருது. நீதிமன்றம் அதை விசாரிச்சு அதுக்கு ஒரு சர்வே எடுங்கன்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனை? அயோத்தி பிரச்சனை மும்முரமாக இருக்கும் போதே சட்டப்படி முதல்ல சரியா சார்? அந்த இடத்த தோண்டி பாருங்கன்னு சொல்றது முதல்ல சரியா சார்? அதான் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் வந்துருச்சு 91 இதுல 91 ஆக்ட் 92ல வந்துருச்சு. அயோத்தி தவிர மற்ற எல்லா வழிபாட்டு தலங்களும் 1947 ஆகஸ்ட் 15 அன்று என்ன வழிபாட்டு தலமாக இருந்ததோ அது அப்படியே இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் வச்சிருக்கிறோம். அந்த சட்டத்தின்படி நீதிமன்றம் இந்த மனுக்களை நிராகரிக்கலாம். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் கூட அவங்களுக்கு முக்கியமானதாக தெரியல. இதன் மூலமாக ஒரு ஆய்வின் அடிப்படையில போலரைசேஷன், அதன் மூலமாக நம்ம கோயிலை இடிச்சுட்டு அவங்க மசூதி கட்டினாங்கன்னு ஒரு கேம்பெயின். அந்த கேம்பெயின்ல ஹிந்து கன்சாலிடேஷன், அதுக்கப்புறம் ஹிந்து கன்சாலிடேஷனுக்கு பிறகு வழக்கமாக நடக்கக்கூடிய எல்லாம் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரல்ல வரிசையாக நடக்குது. அந்த மாதிரி நிகழ்ச்சி நிரல்ல வழக்கமாக நடக்கக்கூடிய வரிசைப்படி எல்லாம் நடக்கணும். அந்த முதல் கட்ட விஷயங்களை உறுதி செய்வதற்காக இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க. நீதிமன்றங்கள் தெரிந்தோ தெரியாமலோ இது போன்ற விஷயங்களுக்கு அவர்களும் சட்டப்படி இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடம் கொடுக்கறாங்க. என்னன்னா, ஆய்வு செய்வதை தடை செய்யல, வழிபாட்டு முறையை மாற்றுவதற்கு தடை செய்யுது அந்த சட்டம். ஒரு கோவிலாக இருந்ததுன்னா அந்த கோவில் எந்த கடவுளை முதன்மையாக கொண்டு கோயிலாக இருக்குதோ அந்த கடவுளை மாற்றுவதற்கு, அந்த கோவிலை வேறு விதமாக மாற்றுவதற்கு வழி இல்லை, அது அப்படியே பாதுகாக்கப்பட வேண்டும்னு அந்த சட்டம் சொல்லுது. 47 ஆகஸ்ட் 15 அப்படி இருந்ததுன்னா அதை தான் பாதுகாக்கணும்னு சொல்லுது. அந்த கோயிலுக்குள்ள நாங்க போய் வேறு ஆய்வுகள் செய்வதற்கு தடை எதுவும் இல்லை அப்படின்னு சட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஓட்டையை பயன்படுத்தி அவங்க சொல்றாங்க. சட்டம் எந்த நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டது
இது போன்ற போலரைசேஷனுக்கு, இது போன்ற மோதல்களுக்கு, சமூக நல்லிணக்கத்திற்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய நிகழ்வுகள் சமூகத்தில் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக, இந்த வழிபாட்டு தலங்கள் தொடர்பாக மதங்களுக்கு இடையில, மதத்தினருக்கு இடையே மோதல் வரக்கூடாது என்பதற்காக அவங்க அந்த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட கொண்டு வராங்க. அதனுடைய நோக்கம் அதுதான். ஆனா அந்த நோக்கத்துக்குள்ள புகுந்து அதற்கு எதிரான ஒரு வேலையையும் செய்ய முடியும் அப்படின்னு இவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பாஜக அல்லது அவங்க ஆதரவாளர்கள், அந்த குடும்பம் வந்து காட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த அந்த வகையில தான் நீதிமன்றம், பல நீதிமன்றங்கள்ல இதே மாதிரி வழக்குகளை போடுறாங்க. இது அல்லது ஒரு கேம்பெயினை முழுக்க வந்து முன்னெடுத்துட்டு போறாங்க. அதன் மூலமாக சிறுபான்மையாக அங்க இருக்கக்கூடிய மக்களை அச்சுறுத்துகிறார்கள். அவர்களுடைய வழிபாட்டு முறைகளுக்கு ஆபத்து வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை உருவாக்குறாங்க. இது எல்லாமே வந்து இதனுடைய விளைவாக வந்த விஷயம்தான், அந்த பதற்றத்துல வர்ற விஷயம்தான் அந்த சர்வேக்கு வந்த கமிட்டியை தடுக்கிறதுக்கு போய் மக்கள் முயற்சி செய்ததும், அதற்கு அந்த இடத்துல மோதல் நடந்தது, கலவரம் நடந்தது, அவர்களுக்குள் சுட்டுக் கொண்டார்கள்னு காவல்துறை தரப்பிலையும் ஆட்சியின் தரப்பிலையும் துப்பாக்கி சூடு நடத்தியதே காவலர்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்திலையும் சொல்றாங்க. இந்த சூழல்ல தான் 30ஆம் தேதி வரைக்கும் தான் மோடி யாரும் வரக்கூடாதுன்னு தடை இருந்தது. அதுக்கு பிறகு 1ஆம் தேதி அதை திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க போல தெரியுது. ஏன்னா ராகுல் காந்தியை இன்னைக்கு அனுமதிக்கவில்லை. இல்ல, ராகுல் காந்தி தடுத்து நிறுத்தப்பட்டது மட்டுமல்ல, அந்த பகுதியில வந்து இன்டர்நெட்டுக்கு வந்து பேன் பண்ணிருக்கிறாங்க சார். பெரும்பாலான இடங்கள்ல பவர் ஷட் டவுன் ஆகிருக்கிறது. இன்டர்நெட் பேன் பண்ணிருக்கிறாங்க. இத எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? ஒரு பக்கம் வழிபாட்டு தலத்துல ஆய்வு, அப்ப நாளைக்கு வந்து ஒரு இந்து கோயிலுக்கு கீழே புத்த விகாரம் இருக்குதா அப்படின்னு ஆய்வு செய்வதற்கு நான் கோரிக்கை விடுத்தால் இதே நீதிமன்றங்கள் அனுமதிக்குமா அப்படின்ற கேள்வி எல்லாம் சேர்ந்து வருது சார். அந்த மாதிரி கோரிக்கைகள் எதுவும் வரல. அதனால நீதிமன்றங்கள் அதுக்கு அங்க ஒரு ஆய்வு செய்வதற்கு அனுமதிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா தோப்பரமசிவம் எழுதிய கட்டுரைகளின் படி மதுரையில் அழகர் கோயில் கூட புத்தர் விகாரையாக இருந்ததுதான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த முயற்சியை எடுத்தால் மதுரையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி பார்ப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இது வந்து நம்ம ஹைபாத்தட்டிக்கலா பேசிட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கல. ஆனா அவங்க வந்து எந்த விதமான உணர்ச்சியும் இன்றி இந்த மனுக்களை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றங்கள் அவர்களை அனுமதித்துக் கொண்டிருக்கிறது. அஜ்மீர்ல உண்டான தர்கா வரைக்கும் இது போன்ற கோரிக்கைகள் வந்திருக்குது. அப்புறம் சாதாரணமாக பார்க்கும்போது அப்ப பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட்ல என்னதான் நடக்குது, அதை யாரு தான் மதிக்கிறாங்க, சட்டங்கள் வந்து மக்களுக்காகத்தானா, மக்களுக்கு மட்டும்தானா, அதாவது மக்களை ஒடுக்குவதற்கு தானா, மக்களுக்கு நன்மை செய்வதற்கு இல்லையா? ஒடுக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் செக்ஷனா நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதனுடைய லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் வந்து அப்படியே கடைபிடிக்கப்படுகிறது. ஆனா மக்களுடைய நல்லிணக்கத்தை உறுதி செய்யக்கூடிய சட்டங்கள் வந்து பாராமுகமாக, அதிகாரத்தின் பாராமுகத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது. அதான் எங்க போகிறோம் நாம அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி வரக்கூடிய இடங்கள்ல வெளியில இருக்கக்கூடியவர்களும் உள்ள வரக்கூடாதுங்கிற சூழல்ல உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்து சமூகம் கூட மௌனமாக இருக்குது. ஆனா அவங்களோட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய சூழல்ல இல்ல, முஸ்லிம்களோட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய சூழல்ல இல்ல. எதிர்கட்சிகளும் வந்து இப்படி ஒரு முக்கியமான அடிப்படையான பிரச்சனையை பத்தி எங்கேயோ இருக்கிற நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கிறோம், கவலைப்பட்டு இருக்கிறோம். முக்கியமான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் அன்றைக்கு எலக்டோரல் மால் பிராக்டிசஸ் தொடர்பாக பேசுவதற்கு இருந்தார்கள். அந்த பகுதியில அவங்களுக்கு எஸ்பிக்கு வர வேண்டிய ஓட்டு வராம வேற யாருக்கோ அதிகமாக இருந்தது அப்படிங்கிறது தொடர்பாக எலக்டோரல் மால் பிராக்டிசஸ் பத்தி பேசுறதுக்கு இருந்தாங்க. அதிலிருந்து அவர்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காகவும் அதில் புதிய புகார்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் அன்றைக்கு அதிகாலையிலேயே சர்வே போச்சு, அங்க சர்வே குழு போச்சு அப்படின்னு அகிலேஷ் யாதவ் சொல்றாரு. எல்லா பிரச்சனைகளையும் தேர்தல் பிரச்சனைகளாக மாற்றக்கூடிய ஒரு அபாயத்துக்குள்ளேயும் அது போகுது. எல்லாத்துக்கும் தேர்தல்ல ஓட்டு போட்டியா ஓட்டு போடலையா அப்படிங்கிறத வச்சே எல்லா விஷயங்களையும் அணுகுவது அப்படிங்கிற நிலைமையிலயும் இருக்குது. அதுல எஸ்பியோட எம்பியும் இருக்கிறாரு. அதுல அவர் மேலேயும் வழக்கு போட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.
அந்த தர்காவா, அந்த தர்காவா மசூதியோ, அந்த மசூதி அந்த குழுவுல முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடியவர் இந்த வழக்கை நீதிமன்றத்துல வழக்காடியவரை விசாரணைக்காக என்று டீடைன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு செய்திகள்ல பார்க்க முடியுது. சரி, இதுல வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டது அப்படின்றதுல வந்து 25 பேர் மேல இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுல எஃப்ஐஆர்ல வந்து அக்யூஸ்ட் ஒன்னா வந்து பர்க் அப்படின்றவரும் சுஹைல் இக்பால் அப்படின்றவர். சுஹைல் இக்பால் வந்து சமாஜ்வாதி கட்சி எம்எல்ஏ இக்பால் மெஹ்மூதுடைய மகன். இந்த பர்கும் சுஹைலும் சேர்ந்து வந்து மாப வந்து இன்ஸ்டிகேட்டட் த மாப். அதான் பர்க்குங்கிறவர் தான் ஆபீஸ் இன்னொரு எம்பியா என்னவோ அந்த எனக்கு சரியான பேர் ஞாபகம் இல்ல. ஓகே, அவர் அக்யூஸ்டாவும் சேர்த்திருக்கிறாங்க. அது டு பி வெரிஃபைடு. அது இல்ல, அவரு தான் வந்து அதாவது வயர்ல வெளியாகி இருக்கக்கூடிய கட்டுரை பிஷ்னாய், அதாவது அந்த ஊரினுடைய எஸ்பி, அதாவது சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் சொன்னதன்படி instigated the mob and tried to mobilize the people for the safety of the mosque. That mobilization was the reason behind the mob yesterday. நேற்றைய கலவர கும்பலுக்கு காரணம், அந்த கும்பலுக்கு காரணம் வந்து பர்க் தான். மசூதியை பாதுகாப்பதற்காக மக்களை வந்து அவர் வந்து அணிதிரட்டினார். மசூதியை பாதுகாக்க அணிதிரட்டினார் அப்படின்னா மசூதியை வந்து பாதுகாப்பு இல்லாமல் செய்வதற்குத்தான் தாங்கள் வந்தவங்க ஒத்துக்கிற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் தெரியுது சார். அதான் ரொம்ப வல்னரபிள் இடத்துல இருக்காங்க அங்க வாழக்கூடிய மக்கள் அப்படிங்கறத தான் காட்டுது. சர்வே கமிட்டி வருது, சர்வே கமிட்டி வரும்போது எதுக்காக வராங்கன்னு தெரியும். நீங்க சர்வேக்கு உள்ள போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப அது இருந்தது இது இருந்ததுன்னு சொன்னாங்கன்னா, ஏன்னா 500 ஆண்டு கால பழமையான ஒரு மசூதின்னா அந்த வீட்டின் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளினுடைய உள்ளுக்குள்ள தோண்டுனா கூட கிட்டத்தட்ட இதே மாதிரி இதே கிடைக்கும். அப்போ அது எல்லாமே வந்து அந்த காலத்துல இருக்கக்கூடிய இந்து கோயில்கள்ல இப்படித்தான் இருந்ததுன்னு சொன்னாங்கன்னா எல்லாமே ஒரு சிக்கலுக்குள்ளதாக மாறிடும். இங்கு இருக்கவே முடியாத ஒரு சூழலுக்கு தான் இங்க போகுது. இந்த திசையில தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் போகுதுங்கிற இடத்துல அவங்க வர்றாங்க, அசம்பிள் ஆகுறாங்க, பாதுகாக்கிறதுக்கான தற்காப்புல இருக்காங்க. கூட்டத்தில் இருந்து காவல்துறையை நோக்கி வந்ததால் கலவரம். அது எப்படி சார் இந்தியாவில எங்க கூட்டம் நடந்தாலும் அந்த கூட்டத்துல இருந்து ஒரு கல்லு காவல்துறையின் ஒரு கடைநிலை கான்ஸ்டபிள் தலையில் பட்டு ஒரு கீறல் போட்டுருது. அதுல ஒரு 20-25 காவல்துறை காவலர்களும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், காயமடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுக்கப்புறம் தான் டியர் கேஸ் போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணீர் புகை குண்டுகளை அதுக்கப்புறம் தான் போட்டோம்னு அவங்க சொல்றாங்க. வன் செயல்கள்ல கூட்டத்தில் இருக்கிறவங்க யாராவது செய்யறாங்க. ஆனா கூட்டத்தை சார்ந்த குடும்பங்களோ அதுக்கப்புறம் மிகப்பெரிய துன்பத்துக்கு உள்ளாகிறது. இதுதான் எல்லா பெரும்பாலான இடங்கள்ல இதுதான் நடக்குது. அப்போ அதற்கான இனிஷியேஷன், அதற்கான தொடக்க புள்ளி எங்க இருந்து வருது? கூட்டத்துல இருந்தவங்களுக்கு தங்கள் துன்பத்தை தானே வருவித்துக் கொள்வார்களா, அல்லது தங்களை தாண்டி தங்களுடைய குடும்பத்தினரும் கஷ்டப்படணும் அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்களே வருவித்துக் கொள்வார்களா? சமூக விரோதிகள் புகுந்து எல்லா இடங்கள்லயும் கலாட்டா பண்றாங்கன்னு வச்சுக்குவோம். ஏன்னா தூத்துக்குடியில வந்த சமூக விரோதிகள் சம்பல்லையும் இருக்கக்கூடும். அதனால கல்லெறிதல் அல்லது வன்முறையில முதல்ல ஈடுபட்டு சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல் அப்படிங்கறத சமூக விரோதிகள் தான் பண்றாங்கன்னா எல்லா இடங்கள்லயும் அதே மாதிரியான சமூக விரோதிகள் தான் இருக்காங்களாங்கிறது தெரியணும். பொதுவா குற்றவாளிகள் அல்லது வந்து சமூக விரோதிகள் வந்து மோடஸ் ஆப்பரண்டியை மாத்திக்கிட்டே இல்ல சார் இருப்பாங்க. அது என்ன சார், இந்த போலீஸ் கைது செய்யற எந்த குற்றவாளியும் மோடஸ் ஆப்பரண்டியை மாத்தவே மாட்டாங்க. சில குற்றங்கள் வந்து மோடஸ் ஆப்பரண்டி ஒரே மோடஸ் ஆப்பரண்டி தான். அதுல இருந்து அது மாறாத அமைப்புகள் தான் அதை செய்யும்னு தெரியுது. மாறிக்கொண்டே அமைப்புகள். நீங்க குறிப்பிட்ட அந்த சமாஜ்வாதி எம்பி வந்து ஜியா ரஹ்மான் வர்க், அவரை வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து அவரை வந்து அக்யூஸ்ட் நம்பர் 1 சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு கைது செய்யப்பட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டிருப்பது வந்து பர்க் அப்படின்ற நபர் மீது சார். இவர் பேர் வர்க், அவர் பேர் பர்கா. ஆமாங்க சார். என்ன சார், எல்லாரும் முஸ்லீம் தானே சார்? சரி, ரைட்.
அந்த எம்பியே வந்து முதல் குற்றவாளின்னு நான் பார்த்த ஞாபகத்துல நான் அவங்க கிட்ட கேட்கிறேன். அது சொல்லியிருக்கிறாங்க சார். போலீஸ் தரப்புல இருந்து அந்த செய்தி குறிப்பும் வந்திருக்கிறது. வந்திருக்குது. இங்க மழை பெய்ததுக்கு அப்புறம் அதை ஃபாலோ பண்ணவும் இல்லை. இன்னைக்கு திரும்ப ராகுல் காந்தி போனதுக்கு அப்புறம் தான் அந்த செய்திகள் எல்லாம் திரும்ப நினைவுக்கு வருது. இடையில என்ன நடந்ததுங்கிறதும் எனக்கு உண்மையிலேயே தெரியாது. ஆனா சூழல் வந்து நீங்க நிகழ்ச்சியை உரையாடல தொடங்குறதுக்கு முன்னால சொன்ன மாதிரி ஒரே சூழல் தானே அப்படின்றதுதான் நிலைமையாக இருக்குது. இந்த உத்தரப்பிரதேசத்துக்கு உள்ளுக்குள்ள மட்டும் ராகுல் காந்தி வர்றதுக்கு அவ்வளவு தடைகள் இருப்பதை பார்க்க முடியுது சார். இதுக்கு முன்னாடி ஒரு பெண் பாலியல் கொடுமை செய்யப்பட்ட போதும் ராகுல் காந்தி நேர்ல போக முயற்சி செய்து அவரை வந்து மேன் ஹேண்டில் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அவரையும் அவருடைய தங்கை பிரியங்கா காந்தி என்ற எம்பி அவரையும் கூட மேன் ஹேண்டில் பண்ணாங்க போலீஸ் வந்து நேரடியா. இப்பவும் மறுபடியும் வந்து தடுத்து நிறுத்தப்படுறாங்க. ராகுல் காந்தி உள்ள வர்றது வந்து உத்தரப்பிரதேச காவல்துறைக்கு வேற ஏதோ ஒரு உறுத்தலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சார். என்ன உறுத்தலை கொடுத்துட முடியும்? அங்க காங்கிரஸ் கேட்கிற கேள்விதான், எதை மறைக்கிறீங்க? அவர் வந்தா என்ன உடனே கண்டுபிடிச்சிட போறாரு? வெளிப்படையாக பாக்குற இடத்துல என்ன கண்டுபிடிச்சிட போறாரு? ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அவர் எங்க வராரு? அந்த இறந்து போன 5 பேருடைய குடும்பங்களை பார்க்கணும். அந்த குடும்பத்துல அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும். அதுதான் நோக்கம். அவர்களுக்கு நம்பிக்கையும் ஊட்டணும். இன்னும் இந்த நாட்டுல நீங்க வாழ முடியும், உங்களோடு உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்றதுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் ஊட்டணும். ஆக்சுவலா அது வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான நன்மைகளை செய்யறதுக்கு தான் வராரு. நல்லிணக்கத்திற்கான சூழலை உறுதி செய்வதற்காகத்தான் வராரு. ஆனா அவருக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதுதான் என்ன காரணம் அப்படின்னு புரிய மாட்டேங்குது. ராகுல் காந்தி இல்ல முன்னாலேயாவது சொல்லலாம் வயநாடு எம்பின்னு இன்னும் நினைக்கிறாங்களா அப்படின்னு. ஆனா இந்த தொகுதிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. எதிர்கட்சி அவர் கேட்கிறாரு, நான் தானே நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர், நான் வந்து அங்க பார்க்க முடியாதுன்னா எப்படி? அதாவது அதுக்கு இன்னொரு பேர் என்ன, ஷேடோ பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பேரு. அப்படின்னு நம்ம பிரிட்டன் மரபுகள்ல ஷேடோ பிரைம் மினிஸ்டர், நிழல் பிரதமர்னு சொல்றோம். அதே நிழல் பிரதமர்னு அவர் சொல்லல. பிரதமர்னு சொன்னா அவர் அந்த எங்கேயுமே போக முடியாதுன்னு வச்சுக்கோங்க. எதிர்கட்சி தலைவர்னு சொல்லிதான் அதை போறதுக்கு முயற்சி பண்றாரு. அதுக்கு அரசமைப்பு சட்ட ரீதியாக எனக்கு அந்த உரிமை இருக்குன்னு கேட்கிறாரு. எனக்கு அனுமதி மறுப்பதன் மூலம் நீங்க அரசமைப்பு சட்டத்தை காலில் போட்டு மிதிக்கிறீங்கன்னு சொல்றாரு. பிரதமரே போகல, இவர் ஏன் இவ்வளவு அவசரப்படுறாரு? அவர் ஒரே பிரச்சனை அதிகமா இருந்தா பிரதமரே நேர்ல போக மாட்டாரா? பிரதமரே போகாத போது இவர் ஏன் அவசரப்படுறாரு? அந்த அளவுக்கு பிரதமர் போகாத இடத்துக்கு இவர் 2 முறை 3 முறை போனார்ல, அந்த சூழல் இங்கேயும் வந்துடக்கூடாதேங்கிறதுக்காக இப்பவே போறாரு. இன்னொரு மணிப்பூராக யூபி மாறிவிடக்கூடாது அப்படிங்கிற கவலையில போறாரா? இருக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கலாம். யாருமே போக முடியாத ஒரு சூழலை உருவாக்கி விடக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். திரும்பவும் இந்த 9 இப்பதானே முடிஞ்சது. இந்த 9 இடைத்தேர்தல்கள்ல 7 தொகுதிகள் அவங்க ஜெயிச்சது. அதற்குள்ள எதற்காக இப்படி ஒரு போலரைசேஷனுக்கு ஒரு தீவிரமான முயற்சி அப்படிங்கிறது எனக்கு அதுல உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு புரியவே இல்லை. ஒரு விஷயம் புரியுது, கையில கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளிலும் இஸ்லாமியர்களை ஒடுக்குகிறார்கள் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இல்ல, இந்த ஒரு சம்பவத்தை வச்சு எப்படி எல்லாத்தையும் பொதுவா சொல்ல முடியும் சார்? மற்ற வேற என்னென்ன நிகழ்வுகளை இதோட சேர்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். இல்ல, இதற்கு முன்னால அங்க நடந்த நீதி வழங்கும் முறை, புல்டோசர் மூலம் நீதி வழங்கும் முறை, அப்புறம் உச்ச நீதிமன்றத்தினுடைய கண்டனத்துக்கு பிறகுதானே அந்த மாதிரி செய்திகள் எதுவும் வரல. அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஹிந்தியில இருக்கக்கூடிய பொருள் என்ன, இந்த சொற்றொடருக்கு பெயர் பொருள் என்னன்னு தெரியல. அதனால எனக்கு அந்த சொற்றொடரும் நினைவில் நிற்க மாட்டேங்குது. நாம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் நாம் அழிந்து போவோம் அப்படின்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட். அதை இங்கேயும் பேசுறாரு, மகாராஷ்டிராலையும் பேசுறாரு. சிஎம்ஏ அப்படி பேசினாங்கன்னா நாங்க எங்க போய் வாழ்றதுன்னு அவங்க கேக்குறாங்க. எங்களுக்கு எதிராக எங்களுக்கும் அவர் தானே சிஎம், எங்களுக்கும் அந்த மாதிரி பேசினார்னா என்ன, ஏதோ மட்டாங்கேன்னு ஏதோ வருது. அந்த மாதிரி பட்டேங்கே தோ கட்டேங்கே அப்படின்னா என்ன பொருள்? நாம் பிளவுபட்டால் அழிந்து போவோம்.
நாம் பிளவுபட்டால் அழிந்து போவோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்றது வந்து பாசிட்டிவ், ஒரு நேர்மறை கண்ணோட்டம். பிளவுபட்டா அழிஞ்சு போயிருவேன், நாசமா போயிருவேன் அப்படின்றது வந்து பட்டைங்க தோக்கட்டைங்க சார். ஓ சரி. அதற்காகத்தான் அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க, சிஎம்ஏ இப்படி பேசுறாருன்னு சொல்லி கவலைப்படுறாங்க. இந்த இந்த பின்னணியில தான் அதை பார்க்க முடியுது. கவலை தரக்கூடிய ஒரு டெவலப்மெண்டாகவும் அது இருக்கு. இந்த கவலை தரக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து பேசியிருக்கிறோம் சார். கடந்த 10 ஆண்டுகளாக அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூட நம்ம பேசிட்டு இருந்தோம். 10 வருஷமா வந்து கொஸ்டின் பேப்பரும் மாறல, சிலபஸும் மாறல. ஆனா ஆன்சர் வந்து புதுசு புதுசா சொல்ல முடியாது. ஆன்சரும் அதே ஆன்சர் தாங்கும் போது அது மக்களுக்கு வந்து ஒரு கட்டத்துல சலிப்பு ஏற்படுத்துது. என்னப்பா திரும்ப திரும்ப இதுதானே, இப்ப என்ன வேற வேலை இல்லையா அப்படின்ற ஒரு ஒரு அயற்சியை நோக்கி நகர்த்துது. நம்ம போன இதுலயும் கடைசி கேள்வி இந்த கேள்விதான் நான் கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் சார் இருக்கு. உண்மைதான், நீங்க 10 ஆண்டுகள்னு சொல்றீங்க. ஆனா அது அதுக்கும் முன்னால ஒரு 10 ஆண்டுகள் இருக்கு. 92ல அந்த மூமெண்ட், பாபர் மசூதி இடிப்புக்கான மூமெண்ட் நடக்கும்போது குஷ்வந்த் சிங் கேட்டதாக ஒரு கட்டுரையில படிச்சேன். இன்னும் எத்தனை மசூதிகளை குறி வச்சு இடிக்க போறீங்க அப்படின்னு பிஜேபி தலைவர் ஒருவர்கிட்ட குஷ்வந்த் சிங் கேட்டதாக அந்த இதுல கோட் பண்ணியிருந்தாங்க, அந்த கட்டுரையில கோட் பண்ணியிருந்தாங்க. மல்கானிங்கிற தலைவர்கிட்ட குஷ்வந்த் சிங் கேட்டாரு, அவர் எவ்வளவு தீர்க்கதரிசியா இருக்கிறாரு, இது பாபர் மசூதிக்கான தொடக்கம் வந்து ஒன்றே ஒன்று, அங்கே அதுவே முதலும் கடைசியுமாக இருக்கும்னு அவர் நம்பாம அதற்கு பின்னால் தொடரும் அப்படிங்கிற கருத்தை எப்படி கேட்டாரு, அது இன்னைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறதேன்னு அந்த கட்டுரையில எழுதியிருக்கிறாங்க. அந்த கட்டுரையில எழுதும் போது இவரை கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு RSS நிகழ்ச்சி நிரலின் தொடக்கமாகத்தான் பாபர் மசூதி இருந்திருக்குது அப்படின்னு குஷ்வந்த் சிங் உறுதியாக இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அப்புறமும் பல்வேறு விஷயங்கள்ல அந்த நினைவு சின்னங்களாக அல்லது கட்டிட வேலைப்பாடு தொடர்பாக ஆய்வுகளுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வுகள், இந்த மாதிரி ஆய்வுகளை உட்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறதையும் அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அல்லது வைஸ் சான்சலராக இருக்கக்கூடியவங்க, வழக்கறிஞர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க. அந்த சமயத்துல வரக்கூடிய சார்ஜஸும் இங்க நம்ம தொலைக்காட்சி விவாதங்கள்ல நமக்கு நேர்கின்ற விஷயங்கள் தான். ஒரு இடதுசாரி வரலாற்று ஆசிரியர் அப்படின்னு பிராண்ட் பண்றாங்க. உண்மைகளை கொண்டு யார் வந்தாலும், சயின்டிபிக் டெம்பரோட விஷயங்களை அணுகக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அந்த பேராசிரியர்களையும் அந்த வரலாற்று ஆசிரியர்களையும் இடதுசாரி அப்படின்னு பிராண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி பிராண்டிங், அதுக்கப்புறம் அவர்கள் மீதான தாக்குதல், அவர்களுக்கான சமூக புறக்கணிப்புகள், இது எல்லாமே வந்து நீங்க சொல்ற இந்த 10 ஆண்டுகள்ல நடக்குது அப்படின்னு அங்க இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க. அதுதான் ரொம்ப கவலை தரக்கூடியதாக இருக்குது. இதுல எனக்கு ரொம்ப வேக ஒரு விஷயம் நினைவுக்கு வருது சார். ஏதோ ஒரு ஊர்ல வந்து தண்ணீர் பிரச்சனை தொடர்பாக மக்கள் குடத்தோடு போராட்டம், அந்த போராட்டம் வந்து ரொம்ப எஸ்கலேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு முதலமைச்சராக கலைஞர் இருக்கும்போது போய் சொல்றாங்க, அவங்கள போராட விடு, எதிர்கட்சிகளை போராட விடுங்க, போலீஸை வச்சு ஒடுக்காதீங்க, போராட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுத்து அவங்கள போராட அனுமதிங்க, எதிர்கட்சிகள் தான் வந்து இந்த மக்களுடைய கோபத்திற்கு வடிகாலா இருக்க முடியும். நாம செய்ய தவறுன ஒரு விஷயத்த மக்கள் சுட்டி காட்டும் பொழுது அதை சரி செய்யறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு வடிகால் தேவை. சரி செய்யற வேலையை நம்ம செய்வோம், ஆனா அந்த போராட்டத்தை அனுமதிச்சிருங்க அப்படின்னு அவர் சொன்னதாக யாரோ குறிப்பிட்டதா எனக்கு ஞாபகம் இருக்கிறது சார். இப்ப ராகுல் காந்தியை உள்ள அனுமதிக்கிறதுனால ராகுல் காந்தி எங்க ஜெயிச்சிட போறாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அங்க அவ்வளவு மெச்சத்தகும்படி அல்ல, எஸ்பியுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. இப்ப ராகுல் காந்தியை அனுமதிக்கிறது அப்படின்றத வந்து ஒரு கேஷுவலா, இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இல்லாம கொஞ்சம் லூஸ் பண்ணி சரி போய் பார்த்துட்டு இப்ப என்ன அப்படின்னு அனுமதிக்கிறதுல வந்து என்ன சிக்கல்? இதுதான் நியூ நார்மலா சார்? இங்க உண்டான, ஆமா இதுதான் நியூ நார்மல். இங்க உண்டான டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மட்டும் ஆணையிட்டதோட நிக்கல, அவரை ஆணையிட சொன்னது ஒருவேளை ஆளும் கட்சியாக இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம், அல்லது அந்த பக்கத்துல இருந்து அவருடைய ஒப்புதலோட தான் அது நடக்கலாம். ஏன்னா இது வந்து ஹை சென்சிட்டிவ் மேட்டர் அப்படிங்கிறதுனால அரசியல் முடிவாகத்தான் இது இருக்க முடியும் அப்படின்னு நம்பலாம் நம்ம.
இங்கே இது நடக்கும்போது அவருக்கு அப்படி ஒரு 2 மணி நேரமாக அவர் சாலையில இருக்காரு, பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத நாடாளுமன்றத்துல ரைஸ் பண்ணுதான் அங்க நாடாளுமன்றத்துல இருக்கிறவங்க கேட்கறாங்க, எதிர்கட்சி தலைவருக்கு வெளியில என்ன வேலைன்னு கேட்கறாங்க. சபாநாயகராக அமர்ந்திருந்தவர் கேட்கிறாரு அப்படின்னு ஒரு செய்தியும் பார்த்தேன். ஆமா சார், ஆளுங்கட்சிக்காரங்க அவ்வளவு பேர் சேர்ந்து போய் நேத்து வந்து சபர்மதி எக்ஸ்பிரஸ் படம் பார்த்திருக்கிறாங்க. நீங்க அதை பார்க்காம அங்க போய் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்கன்ற கேள்வி அவங்களுக்கு வருது போல. ஆமா, இல்ல அது போக எதுவா நடந்தாலும் நீங்க வந்து நீங்களும் மில்டனும் பேசுன மாதிரி எதுவா இருந்தாலும் வீட்டுல வந்து பேசு, சாவகாசமா பேசலாம். எதுக்கு நீ அவங்கள பாக்குறதுக்கு போற அப்படிங்கிற பிரச்சனையும் அதுக்குள்ள இருக்குதோ என்னவோ. இது எல்லாமே நியூ நார்மல்ல வருதான்னு தெரியல. புதிய இந்தியால பல நியூ நார்மல்கள் வருது. அவரை உள்ள விட்டிருந்தா கூட அந்த ஒரு ஊரோடு அவருடைய சிம்பத்தி வேவ் போயிருக்கும். அவரை உள்ள விடாம தேசிய அளவுல ராகுலுக்கு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார்? அவங்க சிம்பதி கிரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா அதை என்கரேஜ் பண்ற இடத்துல காங்கிரஸ் இருக்காங்கிறது தான் தெரியல. இன்னொரு சந்தர்ப்பத்தில் அது குறித்து விரிவா நம்ம பேசுவோம் சார். சரி, ஓகே. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேரம் தந்ததற்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி இந்திரகுமார். வணக்கம்.